அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, 12ஆம் வகுப்பு யூனிட் 15 அன்றாட வாழ்வில் வேதியியல் கெமிஸ்ட்ரி எவ்ரிடே லைஃப்ங்கிற யூனிட்ல இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கிளீன்சிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூபுக்கு நீங்க புதுசா இருந்த அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கிளாஸுக்கு போகலாம். Soaps and detergents are used as cleansing agents. So chemically soap is the sodium or potassium salt of higher fatty acids. So detergent is sodium salt of alkyl hydrogen sulfate or alkyl benzene sulfonic acids. So soap and detergent அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா cleansing agents அப்படின்னு சொல்றோம். So chemically soap அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா higher fatty acidsனோட சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட், அதாவது ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் COOH அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ல ஹைட்ரஜனுக்கு பதிலாக பொட்டாசியமோ அல்லது சோடியம் சால்ட்டோ இருந்தது அப்படின்னா அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ்னோட சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கெமிக்கலி சோப் அப்படின்னு சொல்றோம். அடுத்து டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது சோடியம் சால்ட் ஆஃப் ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட் அல்லது ஆல்கைல் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட்ல இருக்கிற சல்ஃபோனிக் ஆசிட்ல இருக்கிற ஹெச்சுக்கு பதிலாக ஸோ அதில் ஆல்கைல் பென்சினோட சல்ஃபோனிக் ஆசிட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிடர்ஜென்ட் அப்படின்னு சொல்றோம். சரி, ஃபர்தரா நம்ம சோப்பும் டிடர்ஜென்ட்டையும் தனித்தனியாக பார்ப்போம். சோப் அப்படிங்கிறது என்ன? சோப்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் அனிமல் ஃபேட் ஆர் வெஜிடபிள் ஆயில்ஸ். தே கண்டைன் glycerol esters of long chain fatty acids. When the glycerides are heated with the solution of sodium hydroxide, they become soap and glycerol. We have already learned these reactions under the preparation of glycerol by saponification. The common salt is added to the reaction mixture to decrease the solubility of the soap and it helps to precipitate out from the aqueous solution. Soap is then mixed with desired colors, perfumes and chemicals of medicinal importance. சோப் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோப் எதிலிருந்து தயார் பண்றோம் அப்படின்னா விலங்குகளோட கொழுப்புல இருந்தும் அல்லது வெஜிடபிள் ஆயில்ஸ்ல இருந்தும் நாம சோப்பை தயார் பண்றோம். இந்த சோப் அப்படிங்கிறது எப்படின்னா கிளிசரல் எஸ்டர்ஸ். ஸோ கிளிசரால் அப்படின்னு தெரியும். அந்த கிளிசராலனோட எஸ்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸோட எஸ்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோப் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கிளிசரால்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், அதாவது சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா கிளிசரைட்ஸ் கூட ஹீட்டட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா பை ப்ராடக்டா நமக்கு வந்து கிளிசராலும் சோப்பும் நமக்கு கிடைக்கும். இந்த பத்தி நம்ம ஆல்ரெடி எங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால்ல சப்பானிஃபிகேஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன்ஸ்ல நம்ம சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இது கூட நம்ம வந்து காமன் சால்ட், அதாவது சோடியம் குளோரைடு அப்படிங்கிற காமன் சால்ட்டை வந்து ரியாக்ஷன்ஸ் மிக்சர்ல நம்ம ஆட் பண்றோம். எதுக்காக அப்படின்னா அப்பதான் சோப்பினோட சாலிபிலிட்டி சோப்பு ஈஸியாக கரைஞ்சு போகாது தண்ணியில. அப்புறம் ஈஸியாக வந்து அது வந்து சோப் ப்ரிப்பரேஷன்ல பிரிசிபிடேட் ஆகி நமக்கு வெளியில வந்து அக்வா சொல்யூஷன்ல இருந்து கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காமன் சால்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆட் பண்றோம். சோப்பு அப்புறம் எது பண்றோம் அப்படின்னா சோப் நமக்கு சால்ட்டா பிரிசிபிடேட்டா செப்பரேட் ஆன பின்னாடி அதுல இருந்து வாட்டரால ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு நமக்கு அது கூட தேவையான கலர், நமக்கு என்ன மாதிரி கலர் வேணும், என்ன மாதிரி பெர்ஃப்யூம், என்ன மாதிரியான ஸ்மெல் வரணும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றோம்னா ஸோ அது கூட இன்கிரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணி நம்ம அதை பாரா சோப்பா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இப்படிதான் சோப்பு நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இதில் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் TFM அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம ஒரு சோப் வாங்கும்போது the quality of a soap is described in terms of the total fatty matter. TFM அப்படின்னு நம்ம சோப்ல போட்டிருக்கோம். It is defined as the total amount of fatty matter that can be separated from the sample after splitting with the mineral acids. Higher the TFM quantity in the soap, better is its quality. டோட்டல் ஃபேட்டி மேட்டர் TFM அப்படிங்கிறது கிரேட்டர் than 60, அரௌண்ட் 70%, above 60% இருந்துச்சு அப்படின்னா குட் குவாலிட்டி ஆஃப் சோப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளவு ஃபேட் கண்டென்ட் அதுல இருக்கு. அப்போ TFM அப்படிங்கிறது என்ன சொன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் கண்டென்ட் எவ்வளவு வந்து நம்ம அந்த சோப்புல இருக்கு அப்படிங்கிறது தான். அந்த மினரல் ஆசிட்ஸ்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வந்து ஃபேட்டி கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த TFM. அப்போ TFM அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கணும்னா ரொம்ப ஹையரா இருக்கணும். அப்பதான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஹையரா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது குட் குவாலிட்டி ஆஃப் சோப். மினிமம் எவ்வளவு இருக்குன்னா மோர் தென் 60% TFM இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அந்த சோப்பை நம்ம யூஸ் பண்றோம். அது ஒவ்வொரு சோப்புலையும் ஒவ்வொரு பிராண்ட்லயும் நமக்கு அந்த TFM அப்படிங்கிற வேல்யூ வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ TFMல as per BIS standards grade 1 soaps have
76% minimum TFM, while grade 2 and grade 3 must have 70 and 60%, so minimum respectively. The other quality parameters are leather, moisture content, moistness and insoluble matter in alcohol, etc. So Bureau of Indian Standard BIS அப்படிங்கிறது பிரகாரம் as per the parameters நமக்கு கைட்லைன்ஸ்ல என்ன இருக்குன்னா grade 1 soap good quality soap அப்படின்னா TFM எவ்வளவு இருக்குன்னா மினிமம் வந்து 76% TFM இருக்கணும். அதே வந்து கிரேட் 2 அப்படின்னா 70% இருக்கணும். கிரேட் 3 அப்படின்னா 60% மினிமம் TFM இருக்கணும். நாட் லெஸ் தென் 60%க்கு கீழே வந்து எந்த கிரேட்லயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து TFM. ஸோ அது இல்லாமல் சோப்பில் வேறு பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, லேத்தர் வந்து எவ்வளோ ஃபோமிங்லாம் கொடுக்குது, ஸோ எவ்வளோ வந்து சாலிபிள் ஆகுது, இன்சாலிபிள் மேட்டர் வந்து எவ்வளோன்னு இருக்குது. அதாவது சோப்பில் இன்சாலிபிள் மேட்டர் அப்படின்னா கீழே சோப்பு தண்ணியில் கரைச்சோம் அப்படின்னா கீழே மட்டு மாதிரி செட் ஆகும். ஸோ அது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மினிமம் அதை வேறு அதர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ த கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். To understand how a soap works as a cleansing agent, let us consider sodium palmitate, an example of a soap. The cleansing action of soap is directly related to the structure of carboxylate ions, palmitic ion present in soap. The structure of palmitate exhibit dual polarity. The hydrocarbon portion is non-polar and the carboxylic portion is polar. ஸோ கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து கிளீன்சிங் ஏஜென்ட்டில் சோடியம் பால்மிட்டேட்டை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் சோப்புக்கு. கிளீன்சிங் ஆக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலேட் அயான்ஸ், அதாவது பால்மிட்டேட் அயான் COOH குரூப்பில் COC டபுள் பாண்ட் O மைனஸ். ஸோ பால்மிட்டேட் அயான் அப்படின்னா C டபுள் பாண்ட் O மைனஸ். The structure of palmitate exhibit dual polarity. So dual polarity na positive and negative அப்படின்னு காட்டும். So அப்போ the hydrocarbon portion is non-polar and the carboxylate portion is polar. So அப்போ இந்த மாதிரி ஒரு palmitate ion இருக்கு அப்படின்னா, so இதில் பார்த்தோம் அப்படின்னா the hydrocarbon portion, அதாவது இந்த long chain portion இருக்கு இல்லையா, இது வந்து non-polar. So அப்போ carboxylic portion இருக்கிறது வந்து polar அப்படின்னு சொல்லுவோம். The non-polar portion is hydrophobic, while the polar end is hydrophilic. The hydrophilic hydrocarbon portion is soluble in oils and greases but not in water. The hydrophilic hydrocarboxylate group is soluble in water. The dirt in the cloth is due to the presence of dust particles intact of or the greases which stick. When the soap is added to an oily or greasy part of the cloth, the hydrocarbon part of the soap dissolved in the greases, leaving the negatively charged carboxylate end exposed to the greases surface. So இதில் non-polar portion அப்படிங்கிறது hydrophobic and polar அப்படிங்கிறது hydrophilic, அதாவது நீரை வெறுக்கக்கூடிய முனை, நீரை விரும்பக்கூடிய முனை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the hydrophobic hydrocarbon அப்படிங்கிறது என்ன ஆகுன்னா, இது வந்து soluble in oil and greases, அதாவது ஹைட்ரோஃபோபிக், அதாவது நீரை வெறுக்கக்கூடிய முனை வந்து எதுக்குள்ள கரையும் அப்படின்னா ஆயில் அண்ட் கிரீஸில் கரையும், பட் இன் வாட்டரில் கரையாது, வாட்டரை வந்து விரும்பாது. பட் ஹைட்ரோஃபிலிக் கார்பாக்சிலேட் குரூப் அப்படிங்கிறது சாலிபிள் இன் வாட்டர். ஸோ அப்போ டர்ட்டி கிளாத்தில் என்ன ஆகுது அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தது அப்படின்னா, ஸோ ஆல் கிரீசஸ் இருந்தது அப்படின்னா அது கூட ஸ்டிக் ஆகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சோப் இஸ் ஆடட் டு த ஆயிலி ஆர் கிரீஸி பார்ட் ஆஃப் த கிளாத். த ஹைட்ரோகார்பன் பார்ட் என்ன ஆகும் அப்படின்னா த சோப் part of the soap is dissolved in greases la dissolve agum, leaving the negative charged carboxylate end exposed to the greasy surface la expose agum. அப்போ நீரை வெறுக்கக்கூடிய முனை, நீரை விரும்பக்கூடிய முனை அப்படிங்கிற ரெண்டு இருக்கிறதுனால இது ஆயில் அண்ட் கிரீஸ் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு அது ஈஸியாக ரிமூவ் ஆகுது. At the same time, the negatively charged carboxylate group is strongly attracted by water, thus leading to the formation of small droplets called micellar, and greases is floated away from the solid object. When the water is rinsed away, the greases goes with it. As a result, the cloth gets free from dirty and the droplets are washed away with water. The micellar do not combine into the large drops because their surface are all negatively charged, repel each other. The cleansing ability of a soap depends upon the tendency to act as a emulsifying agent between the water and water insoluble greases.
ஸோ இப்போ சோப்புல நீரை வெறுக்கக்கூடிய முனையும் நீரை விரும்பக்கூடிய முனையும் என்ன ஆகுது அப்படின்னா, நீரை வெறுக்கக்கூடிய முனை வந்து ஆயில் அண்ட் கிரீஸ் கூட ரியாக்ட் ஆகாது. நீரை வெறுக்கக்கூடிய முனை ஹைட்ரோகார்பன் செயின் என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் அண்ட் கிரீஸ் கூட ரியாக்ட் ஆகிறதுனால ஸோ அப்போ அது பாண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிளாத்தில் இருக்கிற பாண்டிங் லூஸ் ஆகும்போது ஸோ ஃப்ரீ ஃப்ரம் எவே ஃப்ரம் த சாலிட் ஆப்ஜெக்ட். அப்போ என்ன ஆகுன்னா நம்ம துணி கிளாத்துல இருந்து வெளியில வந்துடும். வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ ஃப்ளோட்டிங் வந்து மிதக்க ஆரம்பிச்சிடப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அழுக்கு வந்து ரிமூவல் ஆகிடும். ஸோ இதே மாதிரி கார்பாக்சிலேட் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா நீரை விரும்பக்கூடிய முனை வந்து ஸோ கார்பாக்சிலேட் அப்போ அது வாட்டர் கூட சாலிபிள்ல இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து இந்த டர்ட்டி ரிமூவல் ஆகிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா எபிலிட்டி எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா இதுல நம்ம எமல்சிஃபையிங் ஏஜென்ட் அப்படிங்கறது நம்ம ஆட் பண்ணிருப்போம். ஸோ அதை பொறுத்து தான் இந்த வாட்டருக்கும் வாட்டர் சாலிபிள் கிரீசஸ்க்கு இடையில உண்டான பாண்டிங் ரிலீஸ் ஆகிறது இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சோப் வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ டிட்டர்ஜென்ட் அப்படின்னு என்ன சொல்றோம்னா சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட் ஏர் formulated products so containing either sodium salt or alkyl hydrogen sulfate or sodium salt of long chain alkyl benzene sulfonic acids. There are three types of detergent. So detergent அப்படிங்கிறது நம்ம prepare பண்ணும்போது either வந்து sodium salt of alkyl hydrogen sulfate or sodium salt of long chain alkyl benzene sulfonic acid இதை தான் வந்து நம்ம detergent சொல்றோம். இதை வந்து 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். So detergent type example so anionic detergent அதாவது sodium lauryl sulfate SDS sodium lauryl sulfate anionic detergent. ஸோ அதுக்கு அடுத்து கேட்டயானிக் டிட்டர்ஜென்ட் அதாவது N-hexyl decyl trimethyl ammonium chloride அப்படிங்கிறது கேட்டயானிக் டிட்டர்ஜென்ட். ஸோ அதுக்கு அடுத்து நான் அயானிக் டிட்டர்ஜென்ட். ஸோ நான் அயானிக் டிட்டர்ஜென்ட் அப்படிங்கிறது பென்டா எரித்ரிட்டைல் ஸ்டீரேட் அப்படிங்கிறது ஸோ நான் அயானிக் டிட்டர்ஜென்ட். ஸோ டிட்டர்ஜென்ட் ஆர் சுப்பீரியர் to soaps. They can be used even in hot water and in acidic conditions. The cleansing action of detergent are similar to the cleansing action of soap. So detergent வந்து soap விட superior ஏன் அப்படின்னா it can be used வந்து hot waterலயும் and acidic conditionsலயும் யூஸ் பண்ணலாம். So cleaning action வந்து detergents வந்து similar to the cleansing action of soap வந்து கூட சிமிலரான ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கும். So thank you for watching. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு போடக்கூடிய வீடியோஸ் அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களோட டவுட் அதில் போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட் ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.